குஜராத்தின் அகமதாபாத்தில் 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்றவர் ஜாவோஹிர் சென்டாரோவ். 2026ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பைக்கான பிராண்ட் தூதராக ரோஹித் சர்மா நியமனம். அறிவால் செல் நோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு மரபணு சிகிச்சைக்கு பிர்சா முண்டா அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சிகிச்சையின் பெயர் பிர்சா 101. காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சியின் கருப்பொருள் லேண்ட் தமிழ். நலம் நாடி செயலி என்பது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய அரசால் நிர்யாத் புரோத்சாகன் திட்டம் 6 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது. ஐநாவின் வருடாந்திர பருவநிலை உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் பிரேசில். சூரியகாந்த் உச்ச நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி. இந்தியாவின் முதல் மாஹே கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலை எதிர்க்கும் தாழ்வு நீர் போர்க்கப்பலான INS மாஹே மும்பை கடற்படை தளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இதை கட்டமைத்த நிறுவனம் கொச்சின் ஷிப்யார்ட். 2025 ஆஸ்திரேலியா ஓபன் சூப்பர் 500 பட்டம் வென்றவர் லக்ஷயா சேன். 2025 லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் F1 போட்டியில் வெற்றி பெற்றவர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். சமீபத்தில் காலமான கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன். வணக்கம் வள்ளுவ என்னும் நூலுக்காக ஜெகதீசன் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்.